ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல் நிஷா? இன்னைக்கு வெண்பொங்கல். வெண்பொங்கல் அன்னதானம் பண்ணுறதுக்காக ஒரு 30 பேருக்கு நிஷா வெண்பொங்கல் சமைக்க போகிறா. எப்படி சமைக்கிறான்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன அது? நெய். பாப்பா ஹாய் சொல்லுமா. தியா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ போயிடுவாங்க, இப்போ கிளம்பிடுவாங்க. நெய் ஊற்றியாச்சு. அது 30 பேருக்கா 20 பேருக்கான்னு தெரியலை. என்ன இவ்வளோ சாம்பலாக கிடைக்கான்னு நினைக்காதீங்க. பொங்கல் ஆக்குனது இப்போ தான் அதில் ரெடி பண்ணி வச்சிருக்கு பொங்கல். இப்போ காமிப்போம் நிஷா வந்து ரெடி பண்ணி காமிப்பேன். எண்ணெய் இல்லை பாப்பா, நெய். எண்ணெய் மாதிரி வரும். முடியா உட்காந்துக்க முடியா. இது கூட எண்ணெய் தானே ஊற்றணும். வந்து உட்காந்து கடி தங்க. ஒரு விசில் அடி அடி. விசில் சவுண்டு வரலையே. சொடக்கு போடு, சொடக்கு போடு. இப்படி சொடக்கு போடு. தெரியாது. ஓகே, இந்த அன்னதானம் கொடுக்குற வீடியோ அப்புறமா வரும், பாருங்கள். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போ வருதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்துடும். இல்லை இந்த வீடியோ பின்னாடி வருதா, சமைக்கிற வீடியோ பின்னாடி வருதா, அன்னதானம் பண்ணுற வீடியோ வந்து முன்னாடி வருதான்னு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்டெல்லாம் தெரிவிக்க விடுங்க. வேறு என்ன நிஷா அதோட? இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் 2 ஸ்பூனுங்கிற இவ்வளவு? ஒரு கை எடுத்தா 2 ஸ்பூன் வேணா பாரு. இதான் ஸ்பூனா? இது கரண்டி, புளி கரண்டி. ஸ்பூனால எடுத்தோம்னா மிளகு பொங்கல். மிளகு அடுத்து பச்சை மிளகாய். அதெல்லாம் போட்டால் தான் பாப்பா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல். இல்லாட்டி டேஸ்ட்டே இருக்காது, உரைக்காது பாப்பா. வெண்பொங்கல் எப்படி உரைக்கும்? மிளகெல்லாம் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு இன்றைக்கி இன்னும் வாங்கி எடுத்துருப்போம். கருவேப்பில்லை, கருவேப்பிலை. கருவேப்பிலை தினம்னா என்னது? முடி நல்லா வளரும், கண்ணு நல்லா தெரியும். முகம் இது முகமெல்லாம் மினுமினுப்பாயிரும். வெள்ளையர்னாவது மினுமினுப்பாகும். இப்போ முகம் இருக்குல்ல மினுமினுன்னு, அது மாதிரி ஆயிரும். நிறைய பேருக்கு செய்யறது பாப்பா. இப்போ போட்டால் தான் பாப்பா நல்லா இருக்கும். டேஸ்ட்டில் 2 போடலாம். 20 பேருக்கு போடணும்னா என்ன பண்றது? 10 கிலோ நான் கருவேப்பிலை பக்கத்துல இருக்கேன். அது என்னது? மல்லித்தலை. பெரிய சட்டியில தான் வெண்பொங்கல் செஞ்சிருக்கேன். சின்ன சட்டியில தான் தாளிக்க முடியும். தாளிக்கிறது சின்ன சட்டியில பாப்பா. நீ பெரிய பிள்ளையா, நீ அன்னதானம்லாம் கொடுப்பில்ல தாத்தா பாட்டிக்கு? கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டியா? 6 பிள்ளை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுக்கணும். அம்மாவது வாரம் ஒரு தடவை 2-3 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்குறது. நீ எல்லாம் டெய்லி கொடுக்கணும். அம்மா படித்து காலேஜுக்கு போயிட்டு நீ 1000 ரூபா சம்பாரிச்சுன்னா 500 ரூபா மற்றவங்களுக்கு செலவு செஞ்சிடணும். சரியா? 500 ரூபாய என்ன செய்யணும்? அப்பாட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும். ரெடி ஆயிடுச்சா? தியாமா இதெல்லாம் ஒன்று அது என்ன பருப்பு போட்டு பொங்கல் இது பண்ணிருக்கியா? பாசி பருப்பும் பச்சை அரிசியும் பாசி பருப்பும் தான் போட்டு செய்வாங்க. பாசி பருப்பும் பச்சை அரிசியும் போட்டு செஞ்சு ஏற்கனவே வந்து இது பண்ணியாச்சு. இப்போ அதோட தாளிச்சதையும் சேர்த்து கொட்டி பாப்பா 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 இதெல்லாம் எடுத்துக்கூட அப்பிட்டு கொடுத்துட்டு வரணும்னா கொடுத்துட்டு வா. இது அந்த சோம்பு சீரகம்லாம் எடுத்துகிட்டு போ. ஒன்றா எடுத்துகிட்டு போ. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நிஷா அடுத்தது போய் தேங்காய் சட்னி அரைக்க போகிறா. தேங்காய் சட்னி தானே? தேங்காய் சட்னி அரைக்கிற வீடியோ எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். தேங்காய் சட்னி அரைக்கிறது அதனால் அது வேண்டியதில்லை. இருந்தாலும் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு வீடியோ போட்டுருவோம். அப்பா காலையில் 5 மணிலேருந்து சமையல் நிஷா.
யாருக்கெல்லாம் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தரமாக வந்துருச்சு நம்மளுடைய வெண்பொங்கல். நல்லா கிளறி விட்டால் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கப்பா, இல்லாட்டி உப்பு போட்டுக்கலாம். மெதுவா நடந்து வாம்மா. இந்த சட்டியை கழுவுற இடத்துல போட்டுரு. அவ்வளோதானே சார்? சுடுது நான் போட்டுக்கிறேன். இந்த இதை எடுத்துகிட்டு போந்தா. எடுத்துகிட்டு போம்மா. அவ்வளோதான், சூப்பராக வந்து வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வேறு என்ன சார்? வேற என்ன, அவ்வளோதான். அவ்வளோதானா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் சொல்லுப்பா. லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல். இன்றைக்கி சீக்கிரமாக அன்னதானம் கொடுக்குற வீடியோ வரும், அதை பாருங்கள். பாப்பா பாய் சொல்லுமா, வாடிட்டங்க. சரி, நிஷா அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும்.